ஓம் நமோ நாராயணனாய நமக. அப்ரமேயோ ரிஷிகேசவ் பத்மநாபோ மரப்பிரபு விஸ்வகர்மா மனுஸ்வஷ்டா ஸ்தவிஷ்டஸ்தவிரோ த்ருவக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன், நம்முடைய கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்கு. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் திருநாமம் 50வது திருநாமம். அந்த திருநாமம் விஸ்வகர்மா. அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தங்கன்னா, உலகில் அனைத்து செயல்பாடுகளையும் இயங்குபவர். அதற்கு சொல்லும் முறை அப்படின்னா, நமக்கு சொல்லும் முறை விஸ்வகர்மனே நமக என்று நாம் சொல்ல வேண்டும். இப்போது இந்த விஸ்வகர்மாவினுடைய எம்பெருமானுடைய பெருமையும் அதனுடைய கதையை பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். அதாவது என்னன்னு நமக்கு தெரியும். இது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே கடும் யுத்தம் நடந்து வந்த பல வருடங்கள் ஆகியும் 2 பேருக்கும் யார் பெரியவங்க யார் சின்னவங்கன்னு என்ற முடிவே தெரியலை. அதற்கு எந்த அறிகுறையும் இல்லை. பிரம்மாவின் மனைவிகளில் ஒருவரான காயத்ரி தேவி இந்த போரை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று எண்ணினாளாம். தன்னுடைய தவ வலிமையால் வாழ்வில் தேவையான 6 செல்வங்களை அருளும் ஆற்றலை சேகரிக்க முயன்றாலாம். யார்? பிரம்மனுடைய மனைவி காயத்ரி. அந்த 6 என்னன்னு பார்த்தங்கன்னா, அழகிய தோற்றம், உடல் ஆரோக்கியம், ஐம்புலன்களும் ஊனமின்றி இயங்கும் தன்மை, மன உறுதி, மக்கட்பேறு, ஆணிரை செல்வம். இந்த 6 செல்வங்களையும் அவள் என்னன்னா அளிக்கும் ஆற்றலை பெற்றாராம். அப்போ உடனே காயத்ரிக்கு இத்தகைய சக்தி கிடைத்திருப்பதை கேள்வியுற்ற தேவர்களும் அசுரர்களும் அவள் அருளால் அந்த 6 செல்வங்களையும் நாமும் பெற்றுவிட வேண்டும் என்று எண்ணினார்களாம். அதனால் போர் புரிவதை நிறுத்திவிட்டு காயத்ரியினுடைய அருளை பெறும் முயற்சிகள் இவங்க தேவர்களும் அசுரர்களும் முயன்றார்களாம். அப்போது தேவர்கள் காயத்ரியை விஸ்வகர்மா என்ற திருநாமத்தில் அழைத்தார்களாம். யாருடைய ஆக்கும் திறனால் இவ்வுலக அனைத்தையும் ஆக்கப்பட்டுள்ளதோ, யாருக்கு கட்டுப்பட்டு அனைத்துலகம் செயல்படுகின்றதோ அவருக்கே விஸ்வகர்மா என்று பெயர். தேவர்கள் அந்த பெயரை இட்டு அழைத்த போது காயத்ரி அவர்களுக்கு முன் தோன்றவே இல்லையாம். உடனே அவர்களுக்கு என்ன இது ஆச்சரியம் அப்படின்னு செவனேன்னு இருந்தாங்களாம். உடனே அசுரர்கள் தாபி என்று அவளை அழைத்தாராம். உடனே தாபி என்றால் என்னென்னா, எதிரிகளை அழிப்பவள் என்று பொருள். எதிரிகளை அழிப்பது புகழ்பெற்ற செயல் என்று கருதி அசுரர்கள் அவளை அவ்வாறு அழைத்தனராம். ஆனால் அதற்குள் காயத்ரியுமே இருந்த எந்த பதிலுமே வரவில்லையாம். இப்போது தேவர்கள் மீண்டும் காயத்ரியை அழைத்தனர். இம்முறையும் காயத்ரிக்கு தனக்கு உடலாக கொண்டு அவளுக்குள்ளேயே உயிராக விளங்கும் திருமாலை துதித்தாளாம். எப்போதுமே யார்? பிரம்மாவுடைய மனைவி ஆகிய காயத்ரி திருமாலை வேண்டிக்கிட்டாளாம். வேண்டோன்னா காயத்ரியின் உள்ளே அந்தர்யாமியாயிருக்கும் திருமாலை 10 அடைமொழியிட்டு தேவர்கள் அழைத்தாராம். அந்த மந்திரம் தினமும் சந்தியாவதனம் செய்யும் போது நாம் சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் என்னன்னு பார்த்தங்கன்னா, அதாவது நீயே அழகிய தோற்றம், நீயே உடல் வலிமை, நீயே மலமலிமை, நீயே சுடரொளி, நீயே தேவர்களின் இருப்பிடம் புகழும் ஆவாய், நீயே விஸ்வம். இப்படி நீயே அனைவருக்கும் இலக்காக விளங்குகிறார், நீயே அனைவருக்குள்ளும் இருந்து அனைவரையும் இயங்குகிறார், நீயே அனைத்துக்கும் உயிர், உன் அடியார்களை பாவம் செய்பவர்களை நீயே வெல்பவன் அப்படின்னு இப்படி அந்தர்யாமியாக உள்ளே விளங்கும் திருமாலையிட்டு திருமாலுக்கு உடலாக இருக்கும் காயத்ரியை துதி செய்தவுடன் காயத்ரி தேவர்களுக்கு காட்சி தந்து அவர்களுக்கு அழகிய தோற்றமும் உடல் ஆரோக்கியமும் ஐம்புலன் ஊனமின்றி இருக்கும் தன்மை, மன உறுதி, மக்கட்பேர் மற்றும் ஆணிரை செல்வங்கள் ஏன்னா காயத்ரிக்கு அந்த 6 செல்வமும் இருக்குது. அதனால தான் அந்த காயத்ரி மந்திரம் சொல்கிறோம்ல, அதுதான் ஆகிய 6 வளங்களையும் அளித்தாளாம். அதனால் அசுரர்களின் ஆணிரைகள் தேவர்களுக்கு சொந்தமாகி விட்டனர். அதற்கு பின் போரில் தேவர்கள் அசுரர்களை வீழ்த்தினார்களாம். இந்த சரித்திரம் யஜுர்வேதத்தில் 4வது பகுதியான 2ஆம் பிரிவில் இது உள்ளது. அதாவது யார் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரசுராமர் பீஷ்மருக்கு உபதேசித்தாராம். இதை கேட்ட பீஷ்மர் முதல் முறை விஸ்வகர்மா என்று தேவர்கள் அழைத்த போது ஏன் காயத்ரி
அவர்கள் முன் தோன்றவில்லை. விஸ்வகர்மான்றது திருமாலுடைய ஒரு புண்ணியமான ஒரு பேர் தானே, அதில் எல்லாமே அடங்கியிருக்குல்ல, ஏன் காயத்ரி முன்னால் தோன்றலைன்னு கேட்குறாங்க. அதற்கு பரசுராமன் சொன்னாராம், விஸ்வகர்மா என்ற திருநாமம் திருமாலுக்கே உரியது தான். ஆனால் அவருடைய ஆக்கத்தினால்தான் இந்த உலக அனைத்தும் உருவாகியது. கரெக்டா? அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, படைப்பு கடவுளான பிரம்மாவை படைத்தவரும் அவரே, அது நமக்கு தெரியும். உள்ளிருந்து இயங்குபவரும் அவரே, அதுவும் நமக்கு தெரியும். அதனால் விஸ்வகர்மா என்ற தேவர்கள் அழைத்த போது, நீங்கள் விஸ்வகர்மா என்று தேவர்கள் யார் அழைச்சாங்க? யாரை? காயத்ரியை. தன்னை கலைக்கிறார்களே அல்லது திருமாலை அழைக்கிறார்களா என்று காயத்ரிக்கு புரியவில்லையாம். அதனால் அவள் தோன்றவில்லையாம். ஆனால் இரண்டாவது முறை தேவர்கள் திருமாலுக்குரிய பண்புகளை சொன்னாலும் காயத்ரியின் உள்ளே அந்தர்யாமியாக திருமால் இருப்பதால் அவருக்குரிய அந்த அடைமொழின்றது அவருக்கு உரியது. அதாவது இதெல்லாம் சரி சொன்னால் திருமாலுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, பெருமாளுக்கு உரிய போற்றியெல்லாம் இந்த நான்லாம் சனிக்கிழமைலாம் அதை சொல்கிறோம்ல, அதெல்லாம் அந்த மாதிரி காயத்ரியை குறித்து பயனிடுவதாக தேவர்கள் தெளிவுபடுத்தியபடியே அதை சற்று காயத்ரி அவர்களுக்கு காட்சி தந்தாள். யார்? காயத்ரி தேவர்களுக்கு காட்சி தந்தாள் என்று விளங்கினார். அதாவது விஸ்வகர்மா என்றால் உலகின் படைப்புக்கும் செயல்பாடுகளுக்கும் அதிபதி என்று பொருள். ஆனால் உலகின் படைப்புக்கும் செயல்பாடுகளுக்கும் அதிபதியான திருமாலை போற்றி விஸ்வகர்மனே நமக என்று சகசரநாமத்தில் 50வது திருநாமத்தை ஜபித்தால் காயத்ரி தேவர்களுக்கு அருளிய 6 செல்வங்களை நமக்கு கிட்டும் என்பது இதனுடைய பொருள் மற்றும் பெருமை. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருலையும் பாருங்களேன், அதனால தான் அந்த காலத்தில் இந்த காயத்ரி மந்திரன்றது ஒரு சிறப்பு பெற்றது. ஒவ்வொரு தேவர்களுக்குமே காயத்ரி, முருகனுக்கு காயத்ரி இருக்குது, எல்லாருக்குமே காயத்ரி மந்திரம் அந்த பேர். ஏன்னா அந்த காயத்ரின்றது பிரம்மனுடைய ஒரு மனைவிக்கு அந்த 6 செல்வங்களையும் அவள் பெற்றதுனால அவளுக்கு ஒரு தனி சிறப்பு. அதனால்தான் காயத்ரி மந்திரம் சொல்லிக்கொண்டு நாம் பூஜையை தொடங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.